பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மீதொரு துணை நீங்கவே அதை தேடி தேடி பார்த்தேன். உயிரின் ஒளி காயும் முன்னே என் விழி உனை காண கண்டேன். என் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடிவா பூங்காற்றிலே. ஐயோ, அப்பா இல்லாம அம்மா விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. அம்மா எவாவ காய்மா. அம்மா ஏன் இப்படி தரையில விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்கீங்க? நான் எங்க அழுதேன்? நான் ஆடிட்டு தானே இருந்தேன். என்னம்மா காய் பண்றது? உங்க அப்பா எப்படி ஓடி போயிட்டாரு? உட்காருங்க உட்காருங்க, நின்றுட்டே இருக்கீங்க. அத்தை கவலைப்படாதீங்க. என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஆட்களை விட்டுருக்கேன். அவங்க கண்டிப்பாக எந்த மொழியில் இருந்தாலும் மாமாவை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த பீரை பிடிச்சாலும் இன்னும் கொஞ்ச நாள் வராமலே இருக்கலாம் போல தெரியுது. உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள சிரமம்? அவர் வரும்போது வரட்டும், யாரையும் கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வர வேண்டாம். இல்லம்மா, இவருக்கு நிறைய இடத்துல ஆள்குள் பழக்கம் இருக்கு. கண்டிப்பா அப்பாவை எப்படியாட்டு கொண்டு வந்துருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா காயோ. அத்தை இன்னைக்கு பேங்க் போலையா? கொஞ்சம் மன உளைச்சலா இருந்ததுன்னு லீவு போட்டேன் மாப்பிள்ளோய். அப்பாவை நினைச்சு நினைச்சு நீங்க வேதனைப்படுறது எனக்கு தெரியுது. அவரு கண்டிப்பா வந்துருவாரு. சரிம்மா. பேச்சியம்மா பேச்சியம்மா. சி பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டான். எவ்வளவு குழுப்பு பேச்சியம்மாளா? வெளியே போ. ஒரு சாடைக்கு இந்த பிச்சைக்காரன் நம்ம அப்பா போல இருக்காரு. நானும் அதான் நினைச்சேன். அப்படியே உங்க அப்பா மண்டை உங்க அப்பா போட்டு. சி என் புருஷன் எவ்வளவு அழகா இருப்பாரு. இது எது தெருல உள்ள பிச்சைக்காரனும். சு வெளியே போ. பேச்சியம்மா நாதான் சுப்பையா. சப்பையா சார் நீங்களா? இது என்ன பிச்சைக்கார வேஷம்? வீராப்பா போனேன். சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு தாடி வளர்த்து பிச்சைக்கார மாதிரி வந்திருக்கேன். அப்பா உனக்கு இதெல்லாம் தேவையா? கேளு காயோ, நாக புடுங்குற மாதிரி கேளு. தியேட்டர் வேணும் தியேட்டர் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இப்படி சட்டியோட வந்து நிக்க உன் ட்ரெஸ் எல்லாம் எங்க? தியேட்டர் வாங்கணும்னு ஒருத்தன் கூப்பிட்டாம்ல. கழுத்துல போட்டுக்கிற செயின், அப்புறம் என் ட்ரெஸ்ஸு, என் வாட்சி, என்னுடைய பர்ஸு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுட்டான். ஒண்ணுமே இல்லை, ஜட்டி ஓடி விட்டுட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும். எப்பவுமே பறக்கிறதுக்கு நம்ம அலையக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலையை தான் செய்யணும். நம்ம ஒரு சாதாரண லோயர் மிடில் கிளாஸ் ஆளுங்க. நமக்கு என்ன பிசினஸோ அதான் பண்ண முடியும். 10 கோடி ரூபாய்க்கு தியேட்டர் கேட்டா என்ன செய்ய முடியும்னா? இவருக்கு எப்பவுமே பேராசை. 3 வீட்டு வாடகை பணம் வருது, அதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அழகா இருக்கலாமேப்பா. ஏன் இந்த தேவையில்லாத ஆசை? ஆமா, சீக்கிரம் ஜெட்டு வேகத்துல பறக்கலாம்னு நினைச்சது தப்புதான். ஜெட்டு வேகத்துல பறக்கலாம்னு நினைச்சிட்டு இப்படி ஜட்டியோட நிக்கிறே அப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். மாப்பிள்ளோய், இந்த ஆளை கூட்டிட்டு போய் தாடியெல்லாம் எடுத்து நல்லா சட்டை போட்டு கூட்டுவாங்களே, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. சரி அத்தை. மாமா வாங்க, முதல்ல போய் தாடி எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வருவோம். லேடிஸ் பயப்படுறாங்க. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. அதெல்லாம் மன்னிச்சிட்டோம். முதல்ல போய் துணியை போட்டு தாடி எடுத்துட்டு வாங்க. அம்மா நீங்க கவலைப்பட்டு தரையில விழுந்து விழுந்து அழுது வீண் போகல. அப்பா வந்துட்டாரு. சந்தோஷம் தானே? இனி இந்த பீட வாயன் என்னென்னலாம் பாடுபடுத்த பாரானோ. தியேட்டரை விட்டுருவான், அடுத்து வேற ஏதாட்டு கேட்டு அடம் பிடிப்பான். ரொம்ப சந்தோஷம் செல்லம். சரி நீ உட்காரு, உனக்கு ஏதாவது சாப்பிட தாரேன். சரி. ஃப்ரூட் 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 வாங்குங்கம்மா. ஃப்ரூட். ஐயா என் ஆள் வருது. மேடம் நில்லுங்க, 1 கிலோ ஆப்பிள் தரேன், எடுத்துட்டு ஆஃபீஸ் போங்க. எனக்கு ஆப்பிள் வேண்டாம். என்ன பழம் வேணும் கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தாங்க. எனக்கு இதுக்கு நீ ஃப்ரீயா கொடுக்க? உங்க மேல காதல் தாங்க. ஐ லவ் யூங்க. எதுக்கு என்னை பாடிச்ச? நாய என்ன பேச்சு பேசுற? ஐ லவ் யூவா? பல்லு பேத்து விடுவேன் பேத்து. ஏய், என்கிட்ட நல்ல பழம் வாங்கி 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 திங்கும்போது தெரியலையோட்டி. நான் உன்ட்ட பழம் வாங்கி தின்னா என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஒரு நாள் கூட உன்ட்ட நான் பழம் வாங்கினது கிடையாது. நெட்ட வெளியை காட்டையும் கீதா காட்டையும் பழம்பழமாக கொடுக்கல. தினம் ஒரு கிலோ பழம் வாங்கி வாங்கி திங்கலை. நல்லு தின்னுட்டு பேசுதியோ? ஒழுங்கா பழத்துக்கான துட்டை கொடுட்டி. 2340 ரூபா. யார்கிட்ட கொடுத்தியோ அவங்ககிட்ட போய் கேளு. நான் வாங்கி தின்னா உன் பழத்தை நான் வாங்கி திங்கலை. தேவலாம பேசாத. அதான் ஊருக்குள்ள உன்னை பற்றி பேசுதாங்களே.
புருஷன் பைத்தியக்காரன் தெரிஞ்சதும் கலட்டி விட்டுட்டு இப்ப ஆபீஸ்ல பாபு கூட கூத்தடிக்க அப்படிதானே? அடிச்சே கொன்றுவேன். பழக்கடெல்லாம் பறந்துடும். ஓடிரு. வாயை கழிச்சிருவேன். வாங்கி தின்னதுக்கு துட்டை கொடுட்டி. யார்கிட்ட போய் வாங்கினியோ அங்கே போய் கேளு நாய. ஏன் பேர சொல்லி இவளுக்கு வாங்கி தின்றுக்காளுகளோ? இருக்கட்டும், இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு பாரு. இவெல்லாம் ஒரு ஆளு. இவ பின்னாடி போய் சுத்தி இருக்கா. இவ கல்யாணம் ஆனவளாம பிள்ளை வேற இருக்கான். வாலிப பிள்ளை மாதிரி வெளியே சீனை போட்டுட்டு இருக்கா. நான் வேற ஃபிகரை மாத்திருவேன். ஃப்ரூட் 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 வாங்குங்கம்மா ஃப்ரூட். ஏய் கீத்துமா, என்ன தெருவில் நடந்து போயிட்டு இருக்கீங்க? தெருவில் பறந்தா போக முடியும். என்ன டீ? என்ன ஆளையே காணும் தேடி வந்தா இந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்கீங்க? இந்த தெருவுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாதே. இந்த தெரு வழியா போனா குறுக்கு வழி வரும். அந்த குறுக்கு வழியா எங்க பேக்கரிக்கு போயிடலாம். நமக்கு எப்பவுமே நேர் வழிதான். குறுக்கு வழிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. நம்மளாம் நேர்மையானவர்கள். ஏடி நடந்து போக வலிச்சு போய் குறுக்கு வழியில போன என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? நம்மளாம் நேர்மையானவங்க, நேர்மையாக தான் இருப்போம். வாங்க, காத்தவராயம் பழக்கடையில் போய் கொஞ்சம் பழம் வாங்கி தும்போம், ராணி பேரை பயன்படுத்தி. ரொம்ப நேர்மையானவ தான். காலையிலே கடையை திறந்துட்டு நிற்கான ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழங்கள்லாம். வாங்க, ஆளுக்கு 1 கிலோ வாங்கி தும்போம். கீத்து, காத்துக்கிட்ட கிழங்க பழத்தை. காத்துவா? அது என்ன காத்து? கீதாவுக்கு கீத்து, காத்தவராயனுக்கு காத்து. ஹேய் காதுமா, நாங்க உன் காதல் விஷயமா பேசுறதுக்கு போயிட்டு இருக்கோம். ராணிக்கிட்ட நாங்க நிறைய பேசணும். அதனால எங்களுக்கு எனர்ஜி வேணும். எங்க 2 பேருக்கு 1 கிலோ ஆப்பிள் தர முடியுமா? ஏமாத்தி திங்க வந்துட்டாளுவோ. இந்த வாரேன். அடிக்கடி ஆப்பிள் தான் திங்கும். வேற பழம் மாத்தி பார்க்கலாம்ல. நீ ஏன் ஆப்பிளே கேட்க? ஆப்பிள் தான் இருக்கிறதுலே விலை கூடின பழம். நம்ம திங்க முடியாட்டாலும் வெளியே கொண்டு போய் எங்கேயாட்டும் ஒரு பழம் 10 ரூபா 20 ரூபான்னு கூட விற்றுக்கிடலாம். ஆப்பிள் சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு நல்லது. சரி, நான் திங்க. ஏய் ஃபூல், கெட்டு போன பழத்தை வச்சு மூஞ்சில் அடிக்க. ராணி ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கான். இப்பதான் ஊருக்குள்ள விசாரிச்சேன். அது போக அவ உங்ககிட்ட பழத்தை வாங்கவே இல்லையா. இப்பதான் என்னைய ஏசிட்டு அடிச்சிட்டு போறா. நல்ல என்கிட்ட வாங்கி வாங்கி திங்கிங்களோட்டி. இந்த அழுகுன பழத்தை தின்னுங்கிட்டி பிச்சைக்காரிகளா? தெரிஞ்சிருச்சா? உண்மை தெரிஞ்சிருச்சா? வா, நீயும் வந்து அடி வாங்கு. எக்க, என்னைக்கு இப்படி ஓடுதீங்க? உன் பேச்ச கட்டு வந்த பாரு. கெட்டு போன பழத்தால் ஆட்டி தான் விழுந்துச்சு. எம்மா அண்டை வந்துட்டாளுவோ ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு. இதுக்கு எங்கேயாட்ட போய் பிச்சை எடுக்கலாம். சரி, வேற ஏதாவது பொண்ணு கிடைக்கான்னு பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிடணும். எம்மா, நாங்க காலேஜ் கிளம்பியாச்சு. பிள்ளைக்கு பிறந்தநாள் ட்ரெஸ் இதுவா? ஆமாங்க, இந்த கவுன் தான் கேட்டா. இது என்ன பிளெயின் துணியா இருக்கு? சுடிதார் வாங்கியிருக்கலாம்ல. ஏன்பா இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறை? இல்லம்மா, டிசைனும் இல்லை ஒன்றும் இல்லையா, அதான் கேட்டேன். எப்பா ஜிகு ஜிகுன்னு போடுறதுலாம் உங்க காலம். இப்போ இதுதான் ஃபேஷன். சரி சரி சரிம்மா. அம்மா அப்பா 2 பேரும் இங்க வந்து நில்லுங்க. ஏன் டீ டிக்க சொல்லுத? ஆமா நில்லுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரிமா. எந்திரி எந்திரி. பிள்ளை காலில் விழுந்திருக்கா. ஒரு 500 ரூபா போய் எடுத்துட்டு வா. ஏப்பா 500 ரூபாய் இதுக்கு? 100 ரூபாய் போதாது? எடி, பிறந்தநாள் அதுவும் பிள்ளை கையில் ஒரு 500 ரூபா கொடுக்க வேண்டாமா? எடுத்துட்டு வா. காலேஜில் நான் கொண்டு விடவா? 2 பேரும் போயிருவீங்களா? நாங்க போயிருவோம்ப்பா, வர வேண்டாம். இந்தாங்க. இந்தாம்மா 500 ரூபா வச்சுக்க. எதுக்குப்பா 500 ரூபாய்லாம்? பிறந்த நாள் பரிசு டீ. செலவுக்கு ஏதாவது வச்சுக்கம்மா. இவ ஒருத்தி கொடுக்கறத வாங்க மாட்டா. பரவாயில்லம்மா, உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு. ஆனா கணக்கு கரெக்டா சொல்லிடணும். சரிம்மா, போயிட்டாரே. எடி சாயந்தரம் நேரத்தோட வந்துடுறேன். நம்ம இந்த நெட்டவெளி கீதாவெல்லாம் கூப்பிட்டு கேக்கு வெட்டுவோம். கேக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். வேண்டாங்க, நம்ம கீதா பேக்கரியில சொல்லியிருக்கேன். சரி, அவ பழைய கேக்கெல்லாம் வச்சிருப்பா. அதை நான் சொல்லிட்டு அவட்ட பழைய கேக் எதுவும் கொடுத்துடாத டீ, நல்ல புதுசா செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்கேன். ஏம்மா, அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ஓல்டு மாடல்மா. நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி ஏதாவது வாங்குவோம். பிறந்தநாள் எதுவும் கருப்புல எல்லாம் கேக் வாங்க கூடாது. சரிம்மா, போயிட்டு வரேன். கவனமா போயிட்டு வரணும். ரோட பார்த்து கிராஸ் பண்ணணும். நாங்க ஒன்றும் சின்ன பிள்ளைங்க இல்லம்மா, காலேஜ் போறோம். பிள்ளைக்கு இது எத்தனாவது பிறந்த நாள்? 19 வயசுங்க. ஏப்பா, காலை இவ்வளவு வேகமா ஓடுது பத்தியா? ஆமாங்க. பேசாம அப்பா கூடயே போயிருக்கலாம். அங்க பாரு பஸ்ஸே வரல. ஆமாட்டி, காலேஜுக்கு வர நேரம் ஆகுது. என்ன சோனியா சத்யா அங்க நிக்கீங்க? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீனியர். இப்பதான் நீங்க போற பஸ் போகுது. அட கடவுளே,
எல்லாம் ஒன்னாலதான். பர்த்டேன்னு விடிய விடிய கிளம்பிட்டு இருந்தேன். நான் எங்கிட்ட விடிய விடிய கிளம்புனேன்? சத்யா உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? ஆமா சீனியர். ஹாப்பி பர்த்டே. சரி வாங்க, நான் உங்களை கொண்டு காலேஜில் விட்டுருந்தேன். சரி சீனியர். எடி காலேஜுக்கு சீனியர் கூட போனேன். நான் சீனியர் கூட போறேன், நீ அந்த பின்னாடி வர நாகராஜ் கூட வா. சரி, நாளை யார் கூடயும் வர மாட்டேன், நான் பஸ்லயே வரேன். சத்யா நீ என் கூட வா, சோனியா நீ நாகராஜ் கூட வா. அவன் கூடலாம் நான் வர மாட்டேன், நான் பஸ்லயே போய்க்கிறேன். சும்மா வாங்க சோனியா. சத்யா வாங்க, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, சீக்கிரம் வாங்க வாங்க. ஐயோ என்ன செய்யனே தெரியலையே, அம்மாக்கு தெரிஞ்சா அடி நொறுக்கிடுவாளே. இவன் மட்டும் போய் ஏறிட்டா, நான் மட்டும் இவன் கூட போகணுமோ? எடி சீக்கிரமா, நேரம் ஆகுது. நான் காலேஜ் பஸ்லயே போய்க்கிறேன். சோனியா அடம் பிடிக்காத, நேரம் ஆயிட்டு. எக்ஸாம் எழுதலன்னா அப்புறம் அவ்வளோதான். நாகராஜன் கூட வா. ஏடி நீ மட்டும் சீனியர் கூட பைக்ல போவ, நான் மட்டும் இந்த நாகராஜ் கூட இந்த சொரி வண்டியில வரணுமோ? சரி நான் வேணா நாகராஜ் வண்டியில வரேன், நீ வா சீனியர் கூட. அப்ப இறங்கு. ஏய் சோனியா, யாருன்னு அவங்கள இறக்கி விட்டுட்டு இருக்காத, நீ நாகராஜ் வண்டியில வா சீக்கிரம். சோனியா சீக்கிரம் வா, உன்னைய வண்டியில ஏத்துறது எங்க அப்பா பார்த்தாருன்னா திட்டுவாரு. புது வண்டி. இது புது வண்டியா? ஏடி சீக்கிரம் வா. உனக்கு என்னம்மா, ஜம்முன்னு வண்டியில ஏறிட்டு இந்த ஓட்ட வண்டியில கூப்பிட்டு இருக்கியோப்பா? சும்மா வாங்க, வெக்கப்படாதீங்க. வந்து தொலைகிறேன், என்ன செய்ய, எல்லாம் என் தலையெழுத்து. நல்லா பிடிச்சுக்கோங்க, ஸ்பீடா போவேன், 20ல தான் போவேன். லூசு, 20 ஸ்பீடா உனக்கு? ஆமா, இந்த வண்டியில 20ல போறதே பெருசுல. சத்யா காஃபி ஷாப் இருக்கு, காஃபி குடிச்சிட்டு போவோமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் போங்க, காலேஜுக்கு நேரம் ஆகுது. சரி சரி. காஃபி ஷாப் போற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல. போற வழியில உனக்கு கேப் கூல் வாங்கி தரட்டா? சீப்ப பங்கஜம் அவள்வ மாதிரி தெரியுது. ஏ கடவுளே, ஆளுக்கு ஒரு ஜோடி கூட வண்டியில போற அளவுல விளங்கிரும். அவ பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ இந்த பிசாசு பார்த்துட்டு எனக்கு இதை ஊருக்குள்ள பூரா கொட்டடிச்சிருவேன். எங்க அப்பா வண்டி தரவே மாட்டேன்னாரு, நான் தான் அடம்பிடிச்சு வந்திருக்கேன். கீரல் போட்டுறாதுன்னு அப்பா திட்டுவாரு. சி வாய மூடு. உனக்கு இந்த வண்டியில வர கொடுத்து வச்சிருக்கு, இது வரைக்கும் நான் யாரையுமே இதுல ஏத்தினது இல்ல. இதுல யார் முதல்ல ஏறுவா? வாய மூடிட்டு வா நாகராஜ். நானும் உனக்கு சீனியர் தான், சீனியர்னு கூப்பிடு. இன்னைக்கு லீவாவது போட்டிருக்கலாம், இப்படி இவன் கூட எல்லாம் வரணும்னு என் தலையெழுத்து. காலேஜ் வந்துட்டு சீனியர் போது இங்கே இறக்கி விட்டுருங்க. இரு நிறுத்துறேன். ரொம்ப நன்றி சீனியர். கேட்டு நீ எனக்கு நன்றி சொல்ல மாட்டியா? சீப்ப சரி, காலேஜ் முடிஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க, எப்பவும் நிப்பீங்கல்ல அந்த இடத்துல நில்லுங்க, நான் வருவேன். எதுக்கு? ஆமா நிக்கணும், சரியா? வாரேன். நாளைக்கு வருவியா? மண்டே உடைச்சிருவேன், ஓடிரு. இங்கே சாயந்தரம்லாம் நேரம் ஆயிரும், நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். கேக் வெட்டணும் பத்தியா? அவன் சொல்லுவான் அங்க நில்லு இங்க நில்லுன்னு. அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது பத்துக்க. இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுருக்காங்க, என்னன்னு கேட்டு போயிருவோமே. சார் தெரியாதனமா அன்னைக்கு இவன் அவனை ரோடு ஆக்சிடென்ட்ல காப்பாத்திட்டா. அதுல இருந்து இவன் மேல ரொம்ப அன்பா இருக்கான். இப்போ என்ன பண்ணுவான், வெயிட் பண்ண சொல்லிட்டு பர்த்டேக்கு ஏதாவது சர்ப்ரைஸா கிஃப்ட் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பான். அதனால நம்மளாம் இருக்கக்கூடாது. எனக்கு அதை பார்த்தாலே கடுப்பா இருக்கும். இவன் வேணா இருக்கட்டும், நான் சீக்கிரமா போய் அம்மாட்ட இவ்வளோ போட்டு விட்டுருவேன். நீ இருமா, பிறந்த நாள் கறி ஆட்டம் போட்டு வா, நானும் கிளம்பிடுவேன். என்னட்டு இப்படி பேசுற, ஒன்னா தானே போவோம். சீக்கிரம் வா, நேராயிட்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும்.